தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. 3 நாட்களில் நடைபெற்ற பாலியல் குற்றச்சம்பவங்களில் இருந்து மக்களை திசை திருப்ப டம்மி முதலமைச்சர் வழிகாட்டுதலில் போடும் நாடகம்தான் வெள்ளை அறிக்கையா என்று திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. திமுக தகவல் தொழில்நுட்ப அணி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பன்றிக்கு நன்றி சொல்லி குன்றின் மேல் ஏறி நின்று வெளியிட்ட வெற்று அறிக்கையே இந்த ஒன்றுமில்லாத வெள்ளை அறிக்கை என்று விமர்சிக்கப்பட்டுள்ளது. அனைத்து அமைச்சர்களும் ஆய்வு என்ற பெயரில் ரீல்ஸ் அலப்பறை போடுகிறார்களே, நாம் பல் பிடுங்கப்பட்ட பாம்பாக இருக்கிறோமே என்ற விரக்தியில் வெள்ளை அறிக்கை என்ற பெயரில் வெற்று அறிக்கையை நிதியமைச்சர் மரிய வில்சன் வெளியிட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. திமுக அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கையிலேயே வருவாய், நிதி பற்றாக்குறை, அரசின் கடன், வருவாய் வரவினங்கள், மாநில அரசின் சொந்த வரி வருவாய், ஒன்றிய வரிகளில் மாநில அரசின் பங்கு, வருவாய் செலவுகள், மூலதன கணக்கு எவ்வளவு, வரும் காலங்களில் இவை எவ்வளவு இருக்கும் என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக திமுக தகவல் தொழில்நுட்ப அணி சுட்டிக்காட்டியுள்ளது. இதை கவனித்திருந்தாலே இந்த வெற்று அறிக்கையின் தேவை இருக்காது. இதை தாண்டி இந்த அறிக்கையில் வேறு என்ன இருக்கிறது என்றும் திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. கடந்த காலங்களில் வெளியான வெள்ளை அறிக்கைகளை படித்திருந்தாலே வெள்ளை அறிக்கை என்றால் என்ன என்பதை அறிந்திருக்கலாம் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடன்கள் எதற்காக வாங்கப்பட்டன, அது மாநிலத்தின் வளர்ச்சிக்கு உதவி உள்ளதா, அதன் தாக்கம் என்ன உள்ளிட்டவை குறித்து ஒரு வார்த்தையும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ள திமுக, ஒன்றிய அரசின் நிதி பகிர்வு குறித்து நிதியமைச்சர் மரிய வில்சன் ஏன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்று வினவியுள்ளது. டெல்லி எஜமானர்களின் கோபத்திற்கு ஆளாக வேண்டாம் என்ற பயமா? அவர்கள் செய்யும் அட்டூழியங்களை கேள்வி கேட்க துப்பில்லையா? இல்லை, கடந்த 3 நாட்களில் நடைபெற்ற 19 பாலியல் குற்றச்சம்பவங்களிலிருந்து மக்களை திசை திருப்ப உங்கள் டம்மி முதலமைச்சர் வழிகாட்டுதலில் போடும் நாடகமா என்றும் திமுக சரமாரியாக கேள்விகளை எழுப்பியுள்ளது. திமுக ஆட்சிக்கு வந்தபோது அரசு பேருந்துகள் 1 கிலோமீட்டர் ஓடினால் 59 ரூபாய் 15 காசுகள் நஷ்டம் ஏற்பட்ட நிலையில் தற்போது அந்த நஷ்டம் கிலோமீட்டருக்கு 53 ரூபாயாக உள்ளது என்றும், திமுக அரசின் நிர்வாக சீர்திருத்தங்களால் கிலோமீட்டருக்கு 6 ரூபாய் 15 காசுகள் நஷ்டம் குறைந்துள்ளது என நிதியமைச்சர் உண்மையை பேசி உள்ளதாகவும் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி தெரிவித்துள்ளது. அதேபோல் 2021-22 நிதியாண்டில் 27.05% இருந்த தமிழ்நாட்டின் மொத்த உற்பத்திக்கு நிகரான கடன் சதவீதம் தற்போது 26.43% குறைத்ததும் திமுக அரசுதான் என்று எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மேலும் நித்தி ஆயோக் கூட்டத்தில் உங்கள் தலைவர் பட்டியல் போட்ட சாதனைகளும் நாங்கள் செய்ததுதான் என்று திமுக பெருமிதம் தெரிவித்துள்ளது. தேனை தடவி தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தவர்கள் மக்களை ஏமாற்றாமல் ஆக்கப்பூர்வமான நிர்வாகத்தில் கவனம் செலுத்தி அடுத்தவர்களின் மேல் பழி போடாமல் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் என்றும் திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.